தானே நம்மள கூப்பிட்டுருக்கு, வேற என்னவா இருக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் பாட்டு பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். ஆமா, நல்லா இருக்கா இல்லையான்னு 4 பேர் சொல்லணும்ல, அந்த 4 பேருக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஏ கணக்கு தெரியாதவளே, அப்ப கூட நாங்க 3 பேர் தானடி இருக்கோம், 4வது ஆள் யாரு? வேற யாரு? நான் தான். உன்னை யார் இங்க கூப்பிட்டா? போ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. இல்ல நீ பாடு, நாங்க ஓடுறோம். என்னது ஓடுறியா? சாரி, கேக்குறோன்னு சொல்ல வந்தேன். என் உயிர் உன் பாட்டுல தான் பிரியணும்னு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது ரிபன். நீ பாடு, பாடி தொலை. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சாங் பாட போறேன். ஐயோ ராமா, உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடி விடு. சாரி ரிபன், அடுத்த பாட்டு பாடு. ஆள பாரு, பெண்ணே நீயும் பெண்ணா? இல்ல பிசாசு. உனக்கு வேணும்? இதுங்க வேற கெக்கபக்கன். வாங்க வெளிய போய் பாடலாம், இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கடைசில நம்மள கூட்டிட்டு வந்து நடு ரோட்ல நிறுத்திட்டா பாத்தீங்களா? அட சும்மா இருடா, நானே அவ என்ன பாட போறான்னு பயத்துல இருக்கேன். நான் ஒரு சூப்பர் ஹிட் சாங் பாட போறேன். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா. எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்துங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு லவ் சாங் பாடி உங்களை எப்படி அசர வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. எப்படிதான் இவ மட்டும் விதவிதமா டார்ச்சர் பண்ண யோசிக்கிறாளோ. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, கண்ணே உன் காதல நான் தான் என்று சரியான குடும்பம்டா இவங்க. ஒரு லொகேஷன்ல ஒழுங்கா இருக்க மாட்டியா? ஒரு வீடியோக்கு இத்தனை லொகேஷனை மாத்துவ? இப்பயாச்சும் அந்த பிசாசு வராம இருக்கான்னு பாப்போம். அடுத்த பாட்டு பாடுறேன். இவன் என் உயிரை எடுக்காம போக மாட்டா போலடா. அம்மா சென்டிமெண்ட் பாட்டு ஒண்ணு பாட போறேன். இது வேறயா? பாடு. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு விட்டு கோயிலுக்கு போக போற கடவுளே. கடவுளே கடவுளே சும்மா